அழகே அழகே சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம மலர் இருந்துட்டு மதி எனக்காகலாம் நீ வீட்டில் யார்கிட்டயும் சண்டை போட வேண்டாம், அதுக்கப்புறம் எல்லாரும் உன் மேலே தான் தேவையில்லாமல் கோவப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யார் என்ன சொன்னாலையும் பரவாயில்லக்கா, ஆனால் இவங்க பேசுறது எவ்வளோ பெரிய தப்பு. ஆனால் இத்தனை வருஷமாக நீங்கள் எப்படி தான் இது எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருந்தீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. எப்படி உங்களால் மட்டும் இப்படியெல்லாம் இருக்க முடியுது? காலையில் எல்லாருக்கும் முன்னாடி எந்திரிச்சு வீட்டில் அத்தனை வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லை, நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா இருக்கிற மொத்த வேலையும் முடிச்சுட்டு தான் தூங்குறீங்க. அதையும் மீறி இவங்க எப்படி உங்களை இப்படியெல்லாம் பேசலாம்? இது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, எல்லாமே ஹஸ்பண்ட்காக நான் பொறுத்துக்கிட்டு தானே ஆகணும். அவருக்கு இந்த குடும்பம்னா ரொம்ப பிடிக்கும். குடும்பம் நம்மளால உடஞ்சிருக்கூடாதுன்னு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் அவருக்கே இந்த வீட்டில் கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கறதே இல்லை. ஏன் கொடுக்கறதெல்லாம் எல்லாமே தங்கராஜ் அண்ணனுக்காக தான். எங்களை யாருமே மதிக்கிறதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தேவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால யாருமே எங்களை ஒரு பொருளை கூட மதிக்கிறதே இல்லை. ஏன்னா தங்கராஜ் அண்ணாவுக்கு எங்களை ரெண்டு பேர்த்தையும் சுத்தமாக பிடிக்காது. எங்களால் தான் அவரோட தங்கச்சி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மேலே அவர் கோபமாக இருக்காரு. அவர் கோபமாக இருக்காருன்னு இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருமே எங்களை புரிஞ்சுக்காம அவங்களும் கூட சேர்ந்து எங்களை கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி அழகே அழகே சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.